உலகின் மிகவும் பிரபலமான தொழிலதிபர்களில் ஒருவரான எலன் மஸ்க் கடந்த சில வாரங்களாக சர்ச்சையில் சிக்கிய வண்ணமே இருக்கிறார். தற்போது 2.5 லட்சம் பேரால் கையெழுத்திடப்பட்ட ஒரு மனு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த மனுவானது எலன் மஸ்கின் கனடிய குடியுரிமையை நீக்க கோருகிறது. இந்த கோரிக்கை பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மற்றும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. எலன் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவராக உலகளாவிய புகழுடன் இருப்பவர். இவர் தென்னாப்பிரிக்காவின் பிரிடோரியாவில் பிறந்தவர். ஆனால் அவரது தாய் கனடியாவை சேர்ந்தவர் என்பதால் மஸ்க் கனடிய குடியுரிமையை பெற்றுள்ளார். அதேவேளை அவர் அமெரிக்க குடியுரிமையும் பெற்றுள்ளார். மஸ்கின் அரசியல், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த கருத்துக்கள் பல முறை சர்ச்சைகளை கிளப்பியுள்ளன. குறிப்பாக அவர் அரசியல் தலைவர்களை பற்றிய கருத்துக்களையும் அரசு நிபந்தனைகளையும் விமர்சிக்கும் போது அது பெரும்பாலான மக்களிடையே எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த கோரிக்கை மனு மஸ்கின் கருத்துக்கள் மற்றும் நடத்தை தொடர்பாக உருவானது. இது மஸ்கின் கருத்துகளுக்கும் சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பும் முறைகளுக்கும் எதிராக உள்ள மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றது. பெட்டிஷன் பின்பற்றுவோர் மஸ்கின் சுட்டுரைகள் மற்றும் அரசியல் விவாதங்களில் ஈடுபடுவதற்கு எதிராக இருக்கின்றனர். மேலும் அவர் கனடிய குடியுரிமை பெறுவதற்கு எந்த ஒரு நெறிகளும் இல்லை என கருதுகின்றார்கள். மஸ்கின் சமீபத்திய சமூக ஊடக பதிவுகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் அவர் வெளியிடும் கருத்துக்கள் பொதுமக்களின் உணர்வுகளை பாதித்துள்ளன. சிலர் அவரை மிகவும் மதிக்கின்றனர், மற்றவர்கள் அவரை கடுமையாக விமர்சிக்கின்றனர். இந்த பெட்டிஷன் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை அல்ல, இது ஒரு பொதுமக்களின் மனப்பிடிவுகளின் மூலம் உருவான கோரிக்கை மட்டுமே. ஏனென்றால் குடியுரிமையை நீக்குவது என்பது ஒரு கடுமையான சட்டம் செயல்முறை. மேலும் இது பல விதமான அறிகுறிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறது. இதனால் இந்த பெட்டிஷன் மஸ்கின் மீது உள்ள பொதுமக்களின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. இது சமூகத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவாகியுள்ளது. இன்று வரை கனடிய அரசாங்கத்திடமிருந்து எலன் மஸ்கின் குடியுரிமையை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த பெட்டிஷன் மஸ்கின் வணிக, அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளுக்கு எதிராக பொதுமக்களின் கருத்துக்களின் விளைவாக இருக்கின்றது.